السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சிங்கமுருதிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் அபு சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுதல் என்பது இருக்கிறதே, அது விபச்சாரத்தை விட மிகவும் பயங்கரமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புறம் பேசுதல் என்றால் நாம் சர்வசாதாரணமாக இன்று புறம் பேசி திரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் அவர் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அவர் இல்லாத போது அந்த விஷயத்தை பற்றி பேசுவது புறம் பேசுதல். அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலும் சரியே. இந்த புறம் பேசுதல் என்பது இருக்கிறதே, பிறரை பற்றி அவர் இல்லாத போது அவர் மனம் புண்படிபடியான வார்த்தைகளை நாம் பேசுவது இருக்கிறதே, இதற்கு பெயர் புறம் பேசுதல் அல்ல கீபத் என்று சொல்லுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட மிகவும் கடுமையானது என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி விபச்சாரத்தை விட புறம் பேசுதல் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று கேட்கும் பொழுது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக விளக்கம் சொல்லுவார்கள். ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலே சிக்கி அவன் ஜினா செய்து விட்டால், விபச்சாரம் செய்து விட்டால், ஈமான் அவனை தட்டி எழுப்பி நாம் அல்லாஹ்விற்கு மாறான ஒரு விஷயத்தை செய்து விட்டோமே, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை தடுத்த விஷயத்தை நாம் சர்வசாதாரணமாக செய்து விட்டோமே என்று மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டால், அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே சமயத்திலே இவன் யாரை பற்றி புறம் பேசினானோ, கீபத் பேசினானோ, அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான். எனவே விபச்சாரத்தை விட புறம் பேசுதல் மிகவும் கடுமையானது என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சகோதரர், நம்முடைய மஹல்லாவாசி, நம்முடைய சொந்தக்காரர் ஏதேனும் தவறு செய்திருப்பார் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்திருப்பார். அவர் இல்லாத போது அவரை பற்றி புறம் பேசுதல் என்பது மிக 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 கொடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். ஒரு நபர் தவறு செய்தால் நேரடியாக சென்று அவரிடத்திலே சொல்லுங்கள், இந்த தவறை செய்யாதீர்கள், இது மிகப்பெரிய தவறு, நீங்கள் திருந்திக் கொள்ளலாமே என்று சொல்லுங்கள். அவருடைய குறையை அவர் இல்லாத போது பேசினால் அது மிகப்பெரிய புறமாகிவிடும். விபச்சாரத்தை விட அது மிகவும் கடுமையான பாவமாகிவிடும். அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே இது போன்ற கீபத்தை விட்டும் புறம் பேசுதலை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.